இவனுக்கு மொபைல்னா போதுங்க, சரியான மொபைல் பைத்தியம், கேம் பைத்தியம். அம்மா பேச்சு எதுவுமே கேட்க மாட்டான், விளையாண்டுக்கிட்டே இருப்பான். சரி வாங்க, இவன் வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். டே சித்தார்த்து, நேற்று நீ ஜெயிச்சிட்ட, இன்னைக்கு நான் உன்னை ஜெயிக்காம விட மாட்டேன். ஸ்டார்ட் பண்ண ரூம் வச்சேன். எத்தனை ரூமாலும் பார்த்துக்கலாம், வாடா பார்த்துக்கலாம். என்னது, நீ இன்னைக்கு ஜெயிப்பியா? வாடா பார்த்துக்கலாம். யார் கடைசியில் பார்த்துக்கலாம்டா, யார் ஜெயிக்கிறாங்க வாடா பார்த்துக்கலாம். டே எல்லாரும் வந்துட்டீங்களா, டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுங்கடா. டே டைம் வேற ஆகுதுடா, டக்குன்னு கேமுக்கு போகண்டா. வாங்கடா டே வாங்கடா, ஸ்டார்ட் பண்ணுறா. பாக்ஸ் வெளியே போயிடுச்சு, கண்ணுறா. கண்ணுறா. டே டஸ்டிகளை தூக்கி கொடுத்துட்றா, போடாம. டே வாடா, பின்னாடி க்ளோவால் போறா. டே அடிச்சிட்டா, மண்டையோட வச்சா. டே மெடிக்கல் போடுறா. நீ என்னையும் ரிவ்யூ பண்ணிட்டு நீ ஏன்டா நீ பண்றீங்க? டே எங்கனாச்சும் அதை ரிவ்யூ பண்ற, வாடா. டே வாடா, டான்ஸ் போடாம இருக்கும். டே அடிச்சிட்டா, மோடி வாடா. டே என்ன நீ போங்கடா. டே ஃபர்ஸ்ட் ரவுண்டே எனக்கு ஜெயிச்சிட்டானு தோ. என்னடா ஜெயிச்சா போண்டா. டே போன ரவுண்டோட தான்டா. எல்லா கண்ணையும் கொஞ்சம் கண் எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் கரெக்டாக அடிச்சிடலாம்டா. இந்த ஒரே ரவுண்ட் தானே. அப்போ அடிச்சவன் போயாடா. அப்புறம் அவனுக்கு வாய் பேசினான்னா வாய் பண்ணி கொடுக்கலாம்டா. அவ்வளோதான்டா. ஹெல்மெட் போடுறா பைத்தியக்காரா. அவ்வளோதான்டா. டே என்னை வேற அடிச்சிடலாம். நீ அப்பப்போ இதை பண்ணிடுறான். நீ சுற்றி ஓடி விடாடுறா. என்னை ரிவ்யூ பண்ணிட்டு நீ இதாகிட்டியடா. என்னடா ரிவ்யூ எடுத்துக்கடா. மெடிக்கல் மட்டும் கொடுறா, மெடிக்கல் கொடுறா. டே ஆடுறா. சரி ஒருத்தன் அடிச்ச போயாடா. அடிச்சா ஆடுறா. அடிச்சா போயாடா. அவ்வளோதான் அடிச்சாதுடா. அப்பா போய போடுற, கழுத்துல போடுற. டே போடுற, சேச்சதுடா. டே போடுற. எம்மட்டு போடுற. அவ்வளோதான் கழுத்துல போடுற, ஆடுகள் போடுறா. அவ்வளோதான்டா ஜெயிக்கிறா. வெளியே வாங்க போடும். அடுத்து பியர் வாங்க. காணுமே காலையில இருந்து தேடிட்டு இருக்கிறேன். என்னோட எங்கதான் போய் தொலைஞ்சு போச்சுன்னே தெரியல. எல்லாருமே தேடி பார்த்துட்டு இருக்கிறேன். காலையில இருந்து தேடி பொழுதே போயிருச்சு. இன்னும் அதை என்னால கண்டுபிடிக்க முடியல. சரி, இந்த ஹால்ல தான் இன்னும் தேடி பார்க்கலாம் இருக்கிறேன். இங்கேயும் போய் தேடி பார்க்கலாம், இங்கேயாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். காலையில இருந்து தேடிட்டு இருக்கிறேன். எங்கதான் போய் தொலைஞ்சதுன்னே தெரியல. டேய், காலையில இருந்து இதே இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்கிற. சாப்பிட்டு என்னன்னு கூட தெரியல. நீ இந்த செல்லு இன்னும் விட்டப்பாடு இல்ல. எந்த எருமை மேல ஏமா அடிச்ச? அடிச்சிட்டமா. என்னமா நீ இப்படி பண்ற? போனதோ செல்லு குடுற ஃபர்ஸ்ட். எதுக்கு இப்ப செல்லு கொடுங்க? என்னமா கொஞ்சம். டேய், அம்மா கிட்ட 10 தங்க மாதிரி இருந்துச்சு. அதுல ஒண்ணு காணாம போயிடுச்சுடா. அதைத்தான் நான் காலையில இருந்து தேடிட்டு இருக்கிறேன். ஆனா நீ இப்ப வந்து செல்லையவே பார்த்துட்டு இருக்கிற. ஏண்டா, காலையில இருந்து கஷ்டப்பட்டு தேடிட்டு இருக்கிறேன். இந்த பெத்த தாய் என்ன பண்றவங்க தோல்வியடா. ஏமா நீ என்ன முதல்ல தொலைச்ச? நீயே போய் தேடுமா? மொபைலை கொடுத்து முன்னாடி செம காண்டாகும். மொபைல் தர முடியாது, போட. ஏமா உனக்கெல்லாம் மொபைல் பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ ஃபர்ஸ்ட் போய் சமையல் பண்ணுமா. மொபைல் என்கிட்ட கொடுமா. என்னது, சமையல் பண்ணணுமா? என் மோதிரம் கிடைக்காம யாருக்கு சோறு கிடையாது. சரி, நீ சோறு ஆகலைனாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் என் மொபைலை கொடு. ஏண்டா, சோறு கூட வேண்டாம் சொல்ற அளவுக்கு இந்த மொபைல் அப்படி என்னடா இருக்குது? என்னது, போனா என்ன இருக்கா? என்கிட்ட அதான் என் உசுறு. அந்த உசுருக்குள்ள என்னென்ன இருக்கு தெரியுமா? ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, கேமு, யூடியூபு, வாட்ஸ்அப்பு, ஒட்டுமொத்த வாழ்க்கையும் செல்லுக்குள்ளதாமா இருக்கு. சரி என் மொபைல் ஃபர்ஸ்ட் கொடு. நைட்டு ஃபுல்லாக உட்காந்து என் ஃபோட்டோவில் இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணணும். போமான்னு சரி. அறிவு கெட்டவனே, எத்தனை சொன்னாலும் உன் மண்டையில் ஏறவே ஏறாதா? நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன். நான் போய் என் மோதிரத்தை தேடுறேன். வருணோட அம்மா பிரியா தொலைஞ்சு போன மோதிரத்தை எங்க தேடியும் கிடைக்கல. பொழுதும் போயிருச்சு. இப்ப படுத்துட்டாங்க. சரி, இப்போ காலையில விடிஞ்சிருச்சு. இப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கண்டுபிடிச்சிட்டேன். என் தொலைஞ்சு போன தங்க மோதிரத்தை கண்டுபிடிச்சிட்டேன். அப்பாடா, ஒரு வழியா தொலைஞ்சு போன என் தங்க மோதிரத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது கிடைக்காம நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே வரல. இந்த சந்தோஷத்தை கொண்டாடணுமே. இதை எப்படி நம்ம கொண்டாடலாம்? ஒரு ஐடியா. நல்லா இனிப்பா ஒரு பாயாசத்தை வைப்போம். பாயாசத்தை வச்சுட்டு பக்கத்து வீட்டு அக்காவை போய் கூப்பிட்டு வருவோம். அவங்களுக்கு பாயாசத்தை கொடுத்துட்டு நம்ம சந்தோஷத்தை அவங்க கூட சேர்ந்து கொண்டாடலாம். அக்கா வாங்கக்கா, ஃபர்ஸ்ட் முதல்ல வாங்க. நீங்க என்னக்கா என்னன்னே சொல்லாம எடுத்துட்டு வரீங்க? வாங்கக்கா, முதல்ல ஃபர்ஸ்ட் உட்காருங்க, அப்புறம் நான் சொல்றேன். சரிக்கா, உட்கார்ந்துட்டேன். இப்பயாச்சும் சொல்லுங்க, என்ன இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறீங்க? என்ன விஷயம்? சொல்றேன்க்கா, சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஃபர்ஸ்ட் இதை குடிங்க, அப்புறம் நான் சொல்றேன். என்னக்கா இது பாயாசம் மாதிரி இருக்குது? பாயாசம் தாக்கா, இனிப்பா இருக்கு, குடிங்க. என்னன்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரி, குடிக்கிறேன்.
இப்பவாச்சும் என்ன விஷயம்னு சொல்லுங்கக்கா. சொல்றேன்க்கா சொல்றேன். என்கிட்ட 10 தங்க மோதிரம் நான் வச்சிருந்தேன்க்கா. அதுல ஒரு தங்க மோதிரம் தொலைஞ்சு போயிடுச்சுக்கா. நேற்று ஃபுல்லா தேடி பார்த்தேன்க்கா, ஆனா கிடைக்கவே இல்லை. மோதிரம் கிடைக்காம நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே வரலக்கா. காலையில எந்திரிச்சு வேலையை தேடினக்கா. இப்பதான் மோதிரமே கிடைச்சதுக்கா. அதனாலதாக்கா பாயாசம் வச்சு என் சந்தோஷத்தை உங்க கூட சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்கிறேன். அப்படியாக்கா? நீங்க 10 தங்கமாக வச்சிருந்தீங்களாக்கா? ஒண்ணு தானே காணாம போச்சு. அதுக்கு வேண்டிய நைட்டெல்லாம் தூங்காம இருந்தீங்க. இது 9 மோதிரம் இருந்துச்சுல்லக்கா. இந்த ஒண்ணுக்காகவே இவ்வளவு கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்க? என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? காணாம போனது என்னமோ ஒரு மோதிரம் தாக்கா. ஆனா அந்த ஒவ்வொரு மோதிரத்தையும் நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்திருக்கோம் தெரியுமா? சரியாதாக்கா சொன்னீங்க. என்னக்கா கணத்துல கையை வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க பாயாசத்தை குடிக்காம? அதுவாக்கா, இதே மாதிரி ஒரு சம்பவம் பைபிள்லயும் இருக்கு. அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். பைபிள்ல இருக்கா? என்னது? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரர் வந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வசனம் பைபிள்ல இருக்குதுக்கா. அதுதான் ஞாபகம் வந்துச்சு. மனுஷகுமாரனா? அது யாருக்கா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தான் மனுஷகுமார்னு சொல்லுவாங்கக்கா. இப்ப எப்படி காணாம போன தங்க மோதிரம் கிடைச்சது நீங்க இவ்வளோ சந்தோஷப்பட்டு கொண்டாடுறீங்க, இதே போலதான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன மனிதர்களாகி நம்மளை தேடி இயேசு வந்தாருக்கா. என்னது? மனுஷர்களாகிய நம்ம காணாம போயிட்டோமா? என்னக்கா சொல்றீங்க நீங்க? புரியுற மாதிரி சொல்றேன்க்கா. அதாவது முதல்ல ஏதேன் தோட்டத்துலதான் தேவன் மனிதர்களை உண்டாக்குனாரு. ஆணும் பெண்ணுமாக அவங்க உண்டாக்குனாரு. அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்துருந்தாருக்கா. அந்த தோட்டத்துல இருக்கிற எல்லா மரத்தோட பழத்தையும் சாப்பிட்டுக்கலாம், ஒரு மரத்தோட பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாதுக்கா. அதுதான் கட்டளை. ஆனா மனிதர்கள் இந்த கட்டளையை மீறிட்டாங்க. அதனால பாவம் செஞ்சுட்டாங்க. மனிதர்கள் பாவம் செஞ்சதுனால தேவனோட வாழக்கூடிய தகுதியே இழந்துட்டாங்க. இதனால மனிதர்கள் பிசாசின் கையில சிக்கிட்டாங்க. இப்படிதான் மனிதர்களாகிய நாம காணாம போயிட்டோம். ஓ, புரியுதுக்கா. மனிதர்களாகி நம்ம பாவம் செஞ்சுட்டோம். நம்ம பாவம் செஞ்சதுனாலதான் தேவனோட வாழ முடியாம போயிடுச்சு. அதனாலதான் நம்ம தொலைஞ்சு போயிட்டோம். கரெக்டாக்கா? சரியா சொன்னீங்கக்கா. நீங்க எப்படி இப்ப காணாம போன மோதிரம் கிடைச்சது பாயசத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொண்டாடுனீங்க? இயேசு கிறிஸ்து முதல் முறையா இந்த பூமிக்கு வந்த போது நம்முடைய பாவங்களுக்காக ரத்த சிந்தி தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாரு. 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இப்ப பரலோகத்துக்கு போயிட்டாருக்கா. இப்போ மறுபடியும் பூமிக்கு திருப்பி வரப்போறாரு. வந்து ஏசப்பா பிள்ளைகளா வாழக்கூடிய நம்மளை அவரோட வாழும்படி அழைச்சிட்டு போக போறாரு. இப்படிதாக்கா காணாம போன மனிதர்களாகி நம்மளை கண்டுபிடிச்ச சந்தோஷத்தை கொண்டாட போறாரு. என்னது? இயேசு திரும்ப வர போறாரா? எப்ப வருவாரு? உங்களை மாதிரியே தாக்கா. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல கூட இருந்த சீசர்கள் இதே மாதிரி தான் கேட்டாங்க. இத பத்தி தெரிஞ்சுக்க நீங்க விரும்புறீங்களாக்கா? ஆமாக்கா, இயேசு கிறிஸ்து எப்ப திரும்ப வருவாருங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். இத நான் வாயில சொல்றதை விட நீங்க படக்காட்சியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அதுக்கு நாளைக்கு நீங்க என் கூட சர்ச்சுக்கு வர முடியுமா? சர்ச்சுக்கா? நாளைக்கு என்ன விசேஷம்? நாளைக்கு கிறிஸ்மஸ் பண்டிகைக்கா. அதனால எங்க சர்ச்சில் நாளைக்கு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடத்துறாங்க. அங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி நாடகம் காண்பிப்பாங்க. அதனால தான் அவங்கள சர்ச்சுக்கு கூப்பிடுறேன். வர்றீங்களா? உங்க எல்லா கேள்விக்கும் அங்கு பதில் கிடைக்கும்க்கா. சரிக்கா, நான் கண்டிப்பா வரேன். நாளைக்கு வந்து நீங்க என்னை கூப்பிடுங்க. சரி. இன்னொரு டம்ளர் பாயசம் கிடைக்குமா? என்னக்கா இப்படி கேட்டுட்டீங்க? உங்களுக்கு இல்லாத பாயாசமா? இருங்கக்கா, கொண்டு வரேன். எனக்கு பாயாசம்? ஏண்டா செல்லு பைத்தியமே, உனக்கெல்லாம் ஒரு பாயாசம் ஒரு கேடாடா? உனக்கெல்லாம் பாயசம் தான் தரணும். சின்ன பையன் தானேக்கா, விடுங்கக்கா, சரியாயிருவான். அவனுக்கு ஒரு டம்ளர் கொண்டு வந்து கொடுக்குறீங்க. ரொம்ப நன்றிக்கா. அடுத்த நாள் காலையிலே, இன்றுதான் கிறிஸ்மஸ். சரி, ஓகே தான். டேய் அட பாவி, இன்னுமாட கிளம்பாம இருக்கிற? இன்னைக்கு கிறிஸ்மஸ் சொல்லி அந்த அக்கா நம்மளை சர்ச்சுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்கல்ல, இன்னும் மொபைல் பார்த்துட்டு இருக்கிற? மொபைலை தூக்கி போட்டு கிளம்பிட சீக்கிரம். என்னது? மொபைல் தூக்கி வச்சுட்டு உங்களோட சர்ச்சுக்கு போறதா? உனக்கு தான் வயசு ஆயிடுச்சு, கிளம்பி ஆயிட்ட, அதனால சர்ச்சுக்கு போற. நானும் எதுக்கு போறனால யூத்துமா? யூத்தும் கிடையாது, பூத்தும் கிடையாது. நான் பெத்து வளர்த்த பையன் நீடா. என்னை பார்த்து கிளம்பின்னு சொல்ற நீ? வருண், ஒழுக்கமா கிளம்பிடு. என்னை டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. ஏமா, யாரை டென்ஷன் பண்ணிட்டுக்கிறா? நீ தான் என்ன டென்ஷன் பண்ணிட்டுக்கிற. இப்படியே என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த சூசைட் பண்ணி செத்துருவேன். என்ன சொன்ன? அட போமா, நான் கேம் விளையாடணும்.
பிரியக்கா கிளம்பிட்டீங்களா? போலாமா? என்னக்கா என்னாச்சு இப்படி சோகமா உட்காந்துருக்கீங்க? அது ஏக்கா கேட்குறீங்க? இவன் என்ன பேச்சு பேசுறான்னு தெரியுமா? எவ்வளோ பெரிய வார்த்தை கேட்குறான்னு தெரியுங்களா? அப்படி என்ன கேட்டான்? மொபைல் பார்க்காம சர்ச்சுக்கு கிளம்புடான்னு சொன்னேன். நான் சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்லி என்ன மிரட்டுறாங்க. அச்சோ, அப்படியா சொன்னாங்க? சரி விடுங்கக்கா, நம்ம வரணுக்கா சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணலாம். நேரமாச்சு, நம்ம கிளம்பலாம். எல்லாம் சரியாயிருக்கா? சரிங்கக்கா. டேய், நாங்கள் சர்ச்சுக்கு கிளம்புறோம். ஒழுங்கு மரியாதையா கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். அவன் கூப்பிட்டா இவன் கூப்பிட்டான்னு வெளியே எங்கேயாச்சும் போனேன், அவ்வளோதான். சரி, நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்புங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். அம்மா ஒரே நிமிஷம், எத்தனை மணிக்கு திரும்பி வருவீங்க? பியூலாக்கா, சர்ச்சு எத்தனை மணிக்கு முடியும்? அதுவா, அன்பின் உணவெல்லாம் இருக்குதுக்கா. சாப்பிட்டு வர 2 மணி ஆயிருக்கா. கேட்டலடா, 2 மணி ஆயிடும். ஒழுக்கமா வீட்டுக்குள்ளேயே இரு. வா, வந்து கதவை சாத்திக்கோ. ஓ, 2 மணி ஆகுமா? சரிம்மா, மெதுவாக வாங்க. பிரியாவும் பியூலாவும் தேவாலயத்துக்கு வந்து விட்டார்கள். அக்கா, இதான் உங்க சர்ச்சா? ரொம்ப அழகா இருக்குதுக்கா. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரக்கா. அக்கா, இது தேவனுடைய ஆலயம்க்கா. இது தேவனுடைய பிரசன்னம். அப்படிதாக்கா இருக்கும். வாங்க உள்ள போலாம். நீங்க உட்காந்து போங்கக்கா, நான் இங்க உட்காந்துக்கிறேன். சரிங்கக்கா. சர்ச்சுக்குள்ள வந்ததும் ரொம்ப சமாதானமா இருக்குக்கா. நேற்று சொன்னீங்கல்லக்கா, இயேசுவை பத்தி நடிச்சு காட்டுவாங்கன்னு. எப்போ போடுவாங்கக்கா? இப்ப போட்டுருவாங்கக்கா, ஒரு 2 நிமிஷத்துல. இன்று இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்களுக்காக இயேசு கிறிஸ்துவை பற்றின வாழ்க்கை வரலாறை வாலிபர்கள் நாடகமாக நடித்து காண்பிக்க போகிறார்கள். வாருங்கள் பார்க்கலாம். ஐயா ஐயா அம்மா, யாராவது இருக்கீங்களா? ஐயா அம்மா, ரொம்ப பச்சிக்கிட்டுங்கம்மா. சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுங்கம்மா. ஐயா ஐயா அம்மா, ஏதாவது தெரிந்த கொடுங்கம்மா. ஐயா அம்மா, ஐயா யாராச்சும் இருக்கீங்களா? அம்மா ஐயா, ரொம்ப பச்சிக்கிட்டுங்கம்மா. என்னது? இயேசுவா? இயேசுவா எங்க? ஏசி எங்க? போதகரே, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா, இல்லனா இவன் பெத்தவன் செஞ்ச பாவமா? பேதுருவே, இவன் குருடாய் பிறந்தது இவன் செய்த பாவமும் காரணமல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் காரணமல்ல. தேவனுடைய வல்லமை இவன் மூலமாய் வெளிப்படுவதற்காக இவன் இப்படி பிறந்தான். மகனே, எழுந்திரு. இயேசுவே இயேசுவே இயேசுவே. பேதுருவே, அங்க கீழே இருக்கு கொஞ்சம் மண் அள்ளுப்பா. அந்த மண்ணை என் கையில போடுப்பா. இயேசு மணலின் மேல் தன் உமிழ் நீரை துப்பி அதை சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களில் பூசினார். மகனே, நீ சீலவம் குளத்திற்கு போய் உன் கண்களை கழுவு, அப்பொழுது நீ பார்வை அடைவாய். இயேசுவே, ஆண்டவரே, நான் அப்படியே செய்கிறேன். பேதுருவே, ஆண்டவரே, நாம் அருகில் உள்ள கிராமத்திற்கு செல்வோம். சரிங்க ஆண்டவரே. இயேசு திரளான ஜனங்களை கண்டு போதனை செய்ய ஆரம்பித்தார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். போதகரே, திருடன் என்று பிசாசை தானே சொல்லுகிறீர்? நல்ல மேய்ப்பன் என்பது நீங்கள் தானே? நீர் தானே எங்களை ரட்சிக்க வந்தவர்? சரியாக சொன்னாய் பேதுருவே. சரி, ஜனங்கள் எல்லாரும் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? போதகரே, சிலர் உங்களை எலியா என்றும், சிலர் எரேமியா என்றும், சிலர் தீர்க்கதரிசி என்றும் சொல்லுகிறார்கள். சரி, சீசர்களாகிய நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. நீர் மேசியா. நீர் எங்கள் ரட்சிக்க வந்த ரட்சகர். பேதுருவே, நீ பாக்கியவான். இதை நீயாக சொல்லவில்லை, பரலோக தேவனே இதை உனக்கு
வெளிப்படுத்தினார். பேதுருவே, ஆண்டவரே, நாம் இவ்விடம் விட்டு புறப்படுவோம். அந்த பிறவி குருடன் இயேசு சொன்னபடியே சீலோவாம் குளத்திற்கு சென்று தன் கண்களை கழுவின பிறகு ஓடி வருகிறான். எனக்கு பார்வை கிடைச்சிருச்சு, எனக்கு பார்வை கிடைச்சிருச்சு, எனக்கு பார்வை கிடைச்சிருச்சு. இதோ இதோ இந்த இடத்துலதான் நான் பல வருஷமா பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன். பார்வை இல்லாதவனா, குருட்டு பையனா நான் இங்க வாழ்ந்துட்டு இருந்தேன். எங்க எங்க எனக்கு அற்புதம் செஞ்ச இயேசு எங்க? அக்கா அக்கா, இவனை பார்த்தா உனக்கு யாரும் தெரியுதா? குருட்டு பையன் தானே, பிச்சை தானே எடுத்துக்கிட்டு இருந்தான். ஆமா திசி, அவன மாதிரிதான் தெரியுது. சரி, எதுக்கோ பக்கத்துல போய் பாத்திரலாம். டேய், நீ குருட்டு பையன் தானே? டேய், நீ பிச்சை தானே எடுத்துக்கிட்டு இருந்த. எப்படி உனக்கு கண்ணு தெரிஞ்சுச்சு? இயேசு என்று ஒருவர் தேருண்டாக்கி என் கண்களில் பூசினார். சீலோவாம் குளத்தில் கழுவச் சொன்னார். கழுவினேன், நான் பார்வையடைந்தேன். இயேசுவா இயேசுவா, அவர் எங்கே? அவர் எங்கே? எனக்கு தெரியல, நானும் அவர்தான் தேடிட்டு இருக்கேன். சரி வாங்க, இயேசுவை போய் தேடலாம். சரி வாங்க போலாம். தூரமா ஒரு இடத்துல ஜனக்கூட்டங்கள் நிறைய பேர் நிக்கிறாங்க. அத பார்த்த இவங்க, இதோ இதோ ஜனங்கள் எல்லாரும் கூட்டமா இருக்காங்க. இயேசு கண்டிப்பா அங்கதான் இருப்பாரு. கண்டிப்பா நான் இயேசுவை பார்த்தே ஆகணும். அவருக்கு நன்றி சொல்லியே ஆகணும். இதோ இதோ இயேசு இங்க உட்கார்ந்திருக்கார். இயேசுவே இயேசுவே இயேசுவே, ஆண்டவரே எனக்கு கண் பார்வை கிடைச்சிருச்சு. உமக்கு ரொம்ப நன்றி ஆண்டவரே. தம்பி தம்பி, இயேசு ஜனங்களுக்கு போதனை பண்ணி கொண்டிருக்கிறார். நீயே உட்கார்ந்து இயேசு சொல்ல ஒரு கேளுப்பா. பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஏனென்றால் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. இதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு சற்று விளக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு ஊரில் ஒரு பெரிய செல்வந்தன் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அந்த வருடத்தில் அவருடைய நிலத்தில் அதிகமான விளைச்சல் உண்டானது. விளைந்த தானியங்களை அவரிடத்தில் இருக்கக்கூடிய தானிய கிடங்கில் வைப்பதற்கு இடம் பற்றாக்குறை ஏற்பட்டது. இதனால அந்த செல்வந்தன் தன் மனதிலே இப்படி நினைத்தார், எனக்கு இப்போது இருக்கும் தானிய கிடங்கை இடித்து பெரிதாக கட்டி இந்த வருடம் விளைந்த தானியங்களை அங்கே நான் சேர்த்து வைப்பேன். பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு உணவு தானிய பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து மகிழ்ச்சியா இரு என்று தன் ஆத்துமாவோடே சொல்லிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்தில் இருந்து இன்று ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். இப்படி இருக்கிறபடியினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் தேவன் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். ஆகையால் பூமியிலே வாழ்கிற நாட்களில் மற்றவர்களை நேசித்து அன்பு செய்து உதவி செய்து வாழுங்கள். என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நான் பரலோகம் போன பின்பு உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவேன். பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் இருக்கும்படி அழைத்து செல்வேன். போதகரே, உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன?
அந்த நாளையும் அந்த நிமிடத்தையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். ஆனால் ஒரு அடையாளத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். ஆண்டவரே, நோவா காலத்தில் என்ன நடந்தது? நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா வாழ்ந்த காலத்தில் என்ன நடந்ததென்றால், நோவாவுக்கு ஒரு மனைவியும் 3 ஆம்பளை பசங்களும் உண்டு, 3 மருமகள்களும் உண்டு. இதுதாங்க நோவா வாழ்ந்த ஊரு. இந்த ஊர்ல என்ன நடந்துச்சு அப்படி வாங்க போய் பார்க்கலாம். 18 பட்டி கிராமத்துக்கும் சொல்லுவது என்னவென்றால், இன்று மாலை 6 மணிக்கு கிராம பஞ்சாயத்து கூடுகிறது. பொதுமக்கள் அனைவரும் உங்கள் வழக்குகளை நமது ஊர் நாட்டாமையிடம் கொண்டு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். போனா வராதே, பொழுது விழுந்தா கிடைக்காதே, நமது ஊர் நாட்டாமையை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சட்டு புட்டுன்னு பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருப்பா. நாட்டாம வர முட்டுல என்னால மக்கள் நேரம் காத்து இருக்க முடியாது. ஏண்டா நாயே, 10 வயசுக்கு வீடு வாங்கி கொடுத்தா 10 நாளா நாய் மாதிரி நான் பங்கு போட்டு சுத்துவேன். இப்ப நாட்டாம வர வரைக்கும் நான் காத்திருக்க முடியாதா? நாட்டாம வந்தான்தான்டா பஞ்சாயத்தை. அப்ப நாட்டாம வர சொல்லு சீக்கிரம். டேய் வருவார்ரா, 18 பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு வர வேண்டாமா? உன்னை மாதிரி நீ வெட்டி பையன் நினைச்சிட்டியா? அவரு நாட்டாமடா, நாட்டாம. சரி சரி, நாட்டாம பத்தியே பெரும் பேசிட்டு இருக்காத. பின்ன உங்க வீட்டை எருமை பத்தியா பேச சொல்ற? டேய், நான் உனக்கு என்ன வேலை கொடுத்துக்கிறேன்? நாட்டாம வந்தா கொடை பிடிக்கிற வேலையை மட்டும் பாரு. இதோ நாட்டாமையே வந்துட்டாரு. என்ன இது? பார்த்தா தெரியல கொம்பு. நான் மட்டும் டிஆர்பில் சிம்புன்னா சொன்னேன். என் கணக்கு நான் காலையில கொல்லப்புறத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். இப்போ எதுக்குடா சொம் பண்ணிட்டுறேன்? நான் பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்ல வந்திருக்கிறேன்டா. டேய், நாட்டாம கோவப்படுறாருல்ல, காசு வாங்கி இல்ல படைய போடுறான். நம்ம நாட்டாம பாரம்பட்டா இங்க ஏய் நாட்டாம, உங்க கால் பட்டு வெள்ளாம நல்லா விளையுதுண்ணா. அந்த யூரியா மருந்து அடிச்சு பேசாம உங்க காலை விட்டு வயக்காட்டில் போட்டு விட்டுதானே. நல்லதா போச்சுடா, வெட்டி கொண்டு போங்கடா காலை. டேய் வாயை மூடுறா, நாட்டாம கொடுக்குற 5-10 கிடைக்காம போயிருப்போது. ஏண்டா, நாங்க ஏதோ வாய்க்கு வந்தது பாடிக்கிட்டு வந்தா வயலும் வாழ்வு வர மாதிரி கேள்வி கேட்குறீங்களாடா? எட்டி மிதிச்சு போடுவேன். அமைதியா இருங்கடா. சரி, பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாம். என்ற கணக்கு 1 2 3 4 5 மொத்தம் 20 ஐயா. ஏண்டா என்றான்னா என்னைக்காட்டி ஏகத்தவமா பேசிட்டு இருக்கிற? தோலை உரிச்சு போடுவேனாமா? பஞ்சாயத்துல என்னடா பிரச்சனை? தீர்ப்பே அநியாய தீர்ப்பு தான் கொடுப்பீங்க. இதுல என்ன உங்களுக்கு பஞ்சாயத்து? டேய் கொடை, நம்ம நாட்டமைக்கு தெரிஞ்சதெல்லாம் அநீதி, அக்கிரமம், அநியாயம். அப்புறம் எப்படா நாட்டமைக்கிட்ட நியாயமான தீர்ப்பு கிடைக்கு? சரி மக்களே, உங்க பிரச்சனையை ஒவ்வொரு ஆளா கொண்டு வாங்க. ஐயா ஐயா, என் பிரச்சனை தீர்த்து வைங்க ஐயா. உங்களை நம்பித்தாயா வந்திருக்கேன். எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லுங்க ஐயா. ஏமா எந்திரிப்ப மேல தீர்ப்பு சொல்லதான் நான் வந்திருக்கேன். கணக்கு என்றா பிரச்சனை? அந்த பொம்பளைக்கு கேட்டு சொல்றா. அதான் நாட்டாம கேட்கறாரு இல்லம்மா, என்னம்மா பிரச்சனை சொல்லுமா? ஐயா ஐயா, என் புருஷன். என்னம்மா இந்த இதுல இழுக்கிற? போய் சேர்க்கானா புருஷன்? அது இல்லைங்க ஐயா, என் புருஷன் தினமும் 3 வேளை குடிக்கிறாங்க ஐயா. என்றா கணக்கு 3 வேளை சாப்பிட்றோன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏன் 3 வேளை கக்கா போறவங்க கூட கேள்விப்பட்டிருக்கிறோம். இது என்னடா புதுசா இருக்கு? ஐயா, என் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு சொல்லுங்க ஐயா. இந்த பொம்பளையோட புருஷனை கூப்பிடுங்கடா. 3 வேளை குடிச்சும் போதை ஏறல, பொண்டாட்டி பிள்ளைங்க தொல்லை தாங்க முடியல. ஏய் நீங்க கூட்டு வருது. யாராங்க நாட்டாம? குடிச்சாங்க, நான் தான்டா நாட்டாம. டேய், என்னடா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கிற?
நாங்கெல்லாம் காலையில இருந்து பொழுதா வரைக்கும் தண்ணியிலே மிதங்கினவங்கடா. 3 வேளை குடிச்சதுக்கே உனக்கு இவ்வளவு போதையா? என்றா பார்த்த உன் மொண்டாட்டி சொல்றதுல உண்மையா? ஒரு நாளைக்கு 3 வேளை குடிக்கிறியாமா? உண்மைதான் நாட்டாம, 3 வேளை குடிக்கிறான், போதையே ஏறல. நாட்டாம தீர்ப்ப சொல்லுங்க. இப்ப சொல்றேன்டா இந்த நாட்டாம தீர்ப்பு, குடும்பத்தை வாழ வைக்கிற தீர்ப்பு. கணக்கு அந்த பெட்டிய இந்தாங்க நாட்டாமை பெட்டி. கணக்கு நமக்கு ஒரு பெட்டி இருக்கா? அது தனியா வச்சுக்கிற நாட்டாமை. பார்த்த வாடா. ஐயா கூப்பிட்டீங்களா? போடுறா இந்த பெட்டிய. இனிமேல் நீ 3 வேளை குடிக்க கூடாதுடா. ஐயா தீர்ப்பு மாத்தி சொல்லுங்க. நிறுத்துடா. இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமாடா? இந்த பெட்டிக்குள்ள கள்ளச்சாராயம் இருக்குடா. நீ இனிமேல் 3 வேளை இல்ல 6 வேளையும் குடிடா. நாட்டாம வாழ்க வாழ்க. நாட்டாம தீர்ப்ப மாத்தி சொல்லு. இருமா, உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியுது. பார்த்த இனிமேல் நீ தனியா குடிக்க கூடாதா. நீ பொண்டாட்டி நீ சேர்ந்து குடிங்கடா. இதாண்டா இந்த நாட்டாமையோட தீர்ப்பு. என்ன கணக்கு நான் சொல்றது? என் மனசு புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஏத்த தீர்ப்பு சொன்ன நாட்டாம 100 ஆண்டு வாழணும். டேய் இவ வேற கம்முன்னு இருடா. என்றா கணக்கு அந்த குழந்தை ஏன்டா அழுகுது? ஐயா அத நான் சொல்றேன். என் புருஷன் பிடிக்கும்போது நாங்க பெத்து வச்சிருக்கோம்ல எங்க பையன், இவனுக்கும் சேர்த்து ஊத்தி கொடுத்து கெடுத்து வச்சிட்டான். ஓ அப்படியா விஷயம்? ஒரு பண்ணுங்கடா, 3 பேர் சேர்ந்து குடும்பமா குடிங்கடா. இதாண்டா இந்த நாட்டாமையோட தீர்ப்பு. உங்க பானை வீதியில் வச்சா நாய் நக்கதாண்டா செய்யும். நாய் தப்பு இல்லடா, நாய் அது ஊன் தப்புடா. ஏன் கணக்கு நேரமாயிட்டு இருக்கு. நான் 18 பட்டிக்கும் போகணுமாடா. அடுத்து பஞ்சாயத்தை கூப்பிடுறான். சொம்பு அடுத்த பிரச்சனை லவ்வுடா. என்னடா லவ்ன்ட்டு போற அந்த பக்கம். ஏமா வாங்கம்மா சீக்கிரம், நாட்டாமைக்கு நேரமாச்சு. ஐயா ஐயா நாட்டாமையா, எனக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு சொல்லுங்க ஐயா. நான் உங்களை நம்பிதான் வந்திருக்கிறேங்க ஐயா. என்னம்மா உன் பிரச்சனை? ஐயா நான் ஒருத்தவங்களை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேங்க ஐயா. அவங்களோட நீங்க தான் எனக்கு சேர்த்து வைக்கணுங்க ஐயா. கணக்கு இது காதல் பிரச்சனை. பின்ன நான் காவா பிரச்சனை சொன்னேன். ஏன் கணக்கு போன பஞ்சாயத்துல தானே இவன் பொண்டாட்டி அவனுக்கும் அவன் பொண்டாட்டி இவனுக்கும் சேர்த்து வச்சுட்டு வந்தேன். காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. அநியாய காதல்னா நம்ம உசுர கொடுப்போம்டா. வர சொல்லுங்கடா அந்த பிள்ளையோட காதல் என்ன? ஏமா அதான் நாட்டம் சொல்றாரு இல்லம்மா, கூப்பிடுமானோட காதலன. இதோ கூட்டிட்டு வர்றேங்க ஐயா. ஐயா என்னோட லவ்வரை கூட்டிட்டு வந்துட்டேங்க ஐயா. தீர்ப்பு சொல்லுங்க ஐயா. ஏன் கணக்கு என்ன லவ்வர்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளைய கூப்பிட்டு வந்து நிப்பாட்டி? அதாங்க ஐயா எனக்கு குழப்பமா இருக்கு. சரிம்மா உன் லவ்வரை கூப்பிட்டு வா. நாட்டாம இவங்க தான் என்னோட லவ்வரு. என்னது இவங்க தான் உன் லவ்வரா? எல்லா ஊர்லயும் இந்த விஷயம் தான் நடக்குது. ஏமா இது ஒரு பொண்ணு, என்னம்மா பொம்பளை பிள்ளைய பார்த்து லவ் பண்றேன்னு சொல்ற? அதனாலதான் எங்களை சேர்த்து வைக்க சொல்லி உங்ககிட்ட வந்திருக்கோம். ஏமா ரோஜா, போன வருஷம்தான் என் தலைமையில உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஏமா தாமரை, உனக்கும் 2 வருஷத்துக்கு முன்னாடி என் தலைமையில தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அப்ப நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச மாப்பிள்ளைகளை உங்களுக்கு பிடிக்கல. இப்போ நீங்க 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. கணக்கு என்னோட வாழ்க்கையில எத்தனையோ காதலை சேர்த்து வச்சிருக்கிறோம். ஆனா அந்த பொம்பளைக்கு காதலிக்கிறது நான் இன்னைக்குதான் கணக்கு பாக்குறேன். காலம் மாறி போச்சுங்க ஐயா. சரி எனக்கு காதலுக்கு தான் கண்ணிலேயே இது உண்மையான காதலான்னு விசாரிப்போம். சரி நீங்க உண்மையா தான் காதலிக்கிறீங்களா? ஆமாங்க ஐயா. அதுக்கு என்னம்மா அத்தாச்சி? ஐயா என்ன அத்தாச்சியா? என்னோட காதலை நிரூபிக்கிறதுக்கு வேண்டி என்னோட பெத்த குழந்தையவே நான் கொண்டுட்டேங்க ஐயா. என்னம்மா சொல்ற? என்ன சொல்ற? பெத்த குழந்தையவே கொண்டுட்டியா? கணக்கு இதுதான் உண்மையான காதல். காபு காபு. சரிம்மா, இந்த புள்ளதான் காதலை நிரூபிக்கிறதுக்கு வேண்டி நான் குழந்தைய கொண்டுச்சுன்னு சொல்லிச்சு. நீ என்னமா பண்ண உன் காதலை நிரூபிக்க? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? அவளாவது அவ பிள்ளையத்தான் கொன்னான். நானு கட்டின புருஷனையே டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டுங்க ஐயா. இந்த 18 பட்டியலையும் நான் பார்க்காத உண்மையான காதல் இதுதாம்மா. இதுவரைக்கும் யாருமே கொடுக்காத தீர்ப்பை இந்த நாட்டாம கொடுக்கறேன்டா. சொல்லுங்க ஐயா சொல்லுங்க. இந்த நாட்டாம தீர்ப்புல உண்மை நேர்மை
எது இருக்காங்கடா, வெறும் அக்கிரமம் அநியாயம் மட்டும்தான்டா இருக்கும். கணக்கு எடா அந்த தாலிய. தாலியை எடுத்துட்டு வர நாட்டாம, ஆனா தாலிய யாருக்கு கட்டுவா? பொம்பளைக்கு தாலி கட்டுறதா? நாட்டாம தீர்ப்பு மாற்றி சொல்லு. நிறுத்துமா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனேன் நாக்க வெட்டி போடுவேன். எனக்கு உறவு முக்கியம் இல்லை, காதல் ஜெயிக்கணும். கொட்டா மேலத்தை கட்டுமா தாலிய. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க நாட்டாம. 16 பெற்று பெருவாழ் வாழ்மம்மா. எப்படி பெறுவாங்க நாட்டாம? எனக்கு நல்ல தீர்ப்பு சொன்ன நாட்டாமைக்கு ரொம்ப நன்றி. கணக்கு எல்லாம் பஞ்சாயத்து முடிச்சல, நீ வேற யாராவது இருக்காங்களா? ஒரு பயலும் இல்லைங்க ஐயா. டேய், இனி எவன்டா வரப்போறான்? அதான் எல்லாம் குடி கெடுத்துட்டீங்கல்ல. கிளம்புங்க, பக்கத்தூர் குடியெல்லாம் போய் கெடுக்கலாம். கொடை ஒரு வாயிலே குத்த போற. கிளம்பு. பஞ்சாயத்து முடிந்தது. பஞ்சாயத்தை பார்த்து கொண்டிருந்த நோவாவின் மகன் சீம், ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி இருப்பவர்களுக்குத்தானே, கலப்புள்ள சாராயத்தை தேடுகிறவர்களுக்குத்தானே. மதுபானம் பார்க்கிறதுக்கு பளபளப்பா இருக்கு, ஆனா வேதம் சொல்லுது அதை நீ பாராதே, அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும். உன் கண்கள் வர ஸ்திரீகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். ஏய், எவன்டா அவன்? இந்த கத்திட்டு இருக்கான். அடிச்ச போதையெல்லாம் இறங்கிருச்சு. டேய், யாரா நீ? எதுக்குடா இப்படி கத்திட்டு இருக்க? அண்ணா, அக்கா, என் பேரு சென், எங்க அப்பா பேரு நோவா. எங்க அப்பா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நீதியாய் உத்தமமாய் வாழ்கிற மனுஷன். டேய், உங்க அப்பனை பத்தி இங்க எதுக்குடா பேசிட்டு இருக்க? அக்கா, காரணம் இருக்குக்கா. எங்க அப்பா கிட்ட கடவுள் பேசி இருக்கிறாரு. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகிருச்சுன்னும் அவன் இருதயத்தின் நினைவெல்லாம் நித்தமும் பொல்லாததா இருக்குதுன்னு பேசி இருக்கிறாரு. டேய், உனக்கு என்னடா வேணும்? அண்ணா, இந்த சாராயத்தெல்லாம் குடிக்காதீங்கண்ணா. நீங்க குடிக்கிறதே தப்பு, இதுல குடும்பமா குடிக்க போறீங்களே, வேணாண்ணா, இது பாவம்னா, கடவுளுக்கு பிடிக்காதுண்ணா இது. அந்த நாட்டாம உங்களுக்கு நல்ல புத்திய சொல்லி தராம மேலும் பாவம் செய்யறதுக்கு சொல்லி தராரு. என்னடா சொன்ன? எவ்வளவு தைரியம் இருந்தா நாட்டாம பத்தி தப்பா பேசு? மரியாதையா ஓடி போயிரு, இல்லைன்னா அடிச்சே கொண்டு போடுவோம். அண்ணா, நான் உங்க நல்லதுக்கு தானே நான் சொல்றேன். கடவுள் இந்த உலகத்தை தண்ணியால அழிக்க போறாரு. பாவம் செய்யறவங்க எல்லாம் அதுல செத்துருவாங்கண்ணா. எங்க அப்பா ஒரு கப்பல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருண்ணா. இப்ப நீங்க மனம் திரும்பினீங்கன்னா அந்த கப்பலுக்குள்ள வந்து நீங்க பாதுகாப்பா உயிரோடு சந்தோஷமா வாழலாம். டேய், ஏற்கனவே நான் தினமும் கப்பல் ஓட்டிட்டு தானா இருக்கேன். உங்க அப்பன் செய்யற கப்பல்ல நீயே போய் உட்காரலாம். உலகம் அழிய போகுது, பாவம் பரிசுத்தத்தை போடா. இதெல்லாம் உனக்கு தேவையா? ஹே, பையனை கூப்பிட்டு வடி போலாம். அண்ணா, அக்கா, போகாதீங்க, அந்த சாராயத்தை குடிக்காதீங்க, நான் சொல்றத கேளுங்கண்ணா. ஆனா போட. ஐயோ, நான் சொல்றத கேட்காமலே போயிட்டாங்களே. அக்கா, நீங்களாவது நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கக்கா. இந்த நாட்டாம சொல்ற தீர்ப்பெல்லாம் சரியே கிடையாதுங்கக்கா. அக்கா, இதெல்லாம் தப்புக்கா, வேணாங்கக்கா. கடவுள் மனிதனை படைக்கும் போது ஆணும் பெண்ணுமாகக்கா படைச்சாரு. அதனாலக்கா ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்றதுதான் சரி. இப்படி பொம்பளைக்கும் கல்யாணம் பண்றது பெரிய பாவம்க்கா. என்னடா சொன்ன? ஏக்கா அடிச்சீங்க? பின்ன உன்னை அடிக்காம என்னடா பண்றது? எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க காதல்ல ஜெயிச்சிருக்கோம்னு உனக்கு தெரியுமா? நீ பாட்டுக்கு நாங்க பாவம் செய்யறோம்னு சொல்லிட்டு இருக்கிற. இங்க பாரு, பாவம் முடியும்போது எங்களுக்கு தேவையில்லை, எங்க காதல் எங்களுக்கு ஜெயிக்கும். பேசாம உன்ற வேலையை பார்த்துட்டு போட. நீங்க நீ அடிச்சாலும் பரவாயில்ல, பூமியில மனுஷனை
உண்டாக்குனதுக்கு கர்த்தர் வேதனைப்படுறாருக்கா. அட போடா, கடவுளை நீ என்ன நேர்லயா பார்த்த? என்னமோ கடவுள் நினைக்கிறதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்கிற. அக்கா, கடவுளை நான் நேர்ல பார்க்கலக்கா, எங்க அப்பா கிட்ட கடவுள் பேசி இருக்கிறாரு. இந்த வானத்துக்கு கீழே இருக்கிற எல்லா உயிர்களையும் கர்த்தர் தண்ணியால அழிக்க போறாரு. அதனால தயவு செய்து மனம் திரும்பிடுங்க. நீங்க மனம் திரும்பினீங்கன்னா எங்க அப்பா செய்யற கப்பலுக்குள்ள நீங்க வந்துடலாம். நடக்க போற பெரிய அழிவிலிருந்து உங்க உயிர் காப்பாற்றப்படும். போடாடே, உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு. உங்க அப்பன் செய்யற கப்பல்ல நீ போய் மறந்துகிட்டே இருடா. நாங்க போய் எங்க காதலை கொண்டாடணும். நீ வாடி, நம்ம போலாம். அக்கா, போகாதீங்கக்கா, போகாதீங்கக்கா. நான் சொல்றத கேளுங்கக்கா, கேளுங்கக்கா. பாய். ஐயோ ஐயோ கர்த்தாவே, நான் சொல்றதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே. கர்த்தாவே, உங்க வார்த்தையை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்களே. யாருமே பாவத்திலிருந்து மனம் திரும்ப மாட்டேங்கிறாங்களே. இதோ இப்ப பார்த்துட்டு இருக்கீங்களே, இதுல இவன் பேரு ரஞ்சித், இன்னொருத்தன் பேரு பேச்சுமுத்து. இவங்க முக்கியமான ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்கங்க. வாங்க அவங்க எங்க போறாங்கன்னு பார்க்கலாம். டேய், நீ வாடா. நீ ஃபர்ஸ்ட் எப்ப பார்த்தாலும் கேள்விக்கு மேல கேள்வியை கேட்டுருக்க. கம்மன் வாடா. நோ நோ, நான் என்ன சொன்னா நீ எங்கன்னா கூப்பிட்டு வந்திருக்க? என்னன்னா நோ, பயமா இருக்கு. நான் பார்த்தா நோ, என்னண்ணா பால் அடிச்ச பங்களா மாதிரி இருக்கு, அருகுமுன்னு இருக்கு. ஐயோ எனக்கு பயமா இருக்குண்ணா. நோ, வானா ஓடிடலாண்ணா. நோ, எனக்கு பயமா இருக்குண்ணா, வானா ஓடிடலாண்ணா. டேய் படம் ராஸ்கோல், நீ வாடா. இங்க இதுக்கடா நீ அங்கிருந்து கூப்பிட்டு வந்து எவ்வளவு தூரம்? டேய் என்னடா கேட்டேன் கிட்ட? நான் உங்கள்கிட்ட என்னன்னா கேட்டேன், என் காதலி கூட சேர்த்து வைக்க சொல்லி தானே கேட்டேன். நீ என்னை இப்ப எங்கன்னா கூப்பிட்டு வந்திருக்க? அடா அருவி கட்ட பேச்சு முத்தான், லவ்வ சேர்த்து வைக்கனால இவ்வளவு தூரம் இங்க வந்திருக்கிறோம். என்னன்னா சொன்ன, என் லவ்வர் சேர்ந்துருவாள? டேய் வாடா வாடா, உள்ள போலாம். இப்பவே வாய போடுங்க. வாடா. சரிண்ணா, நீ சொன்னா சரியா இருக்குண்ணா, சரியா இருக்கு. சரி வாடா வாடா. டேய் உள்ள வாடா, அங்க போய் உட்காரலாம். வாடா. நின்றாச்சு. அட சாமி, என்ன ஆளை விடப்பா. டேய் நின்றா, எங்கடா போற? டேய் பைத்தியார், எதுக்கடா ஓடியாங்க? நோ, என்னன்னா பேய்கிட்ட கூப்பிட்டுட்டேன். தலையில விரிச்சு போட்டு உட்காந்துக்குங்கண்ணா, பக்கத்துல குடிச்சத்தான் நிற்குங்க. நோ டேய், உனக்கு விஷயமே புரிய மாட்டேங்குது பாரு. அண்ணன் கதையை கேட்டேன்னா பெரிய அசுந்தரோட நான் எப்படி பணக்கார ஆனேன்னு அந்த கதையை சொல்றேன், கேளு. சொல்லுண்ணா, சொல்லு. அண்ணன் எத்தனை பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணிக்கிறேன் உனக்கு தெரியுமில்ல? அதனால தானே உங்ககிட்ட வந்தேன். இதோட 10 பொண்ணுங்களை கல்யாணம் முடிச்சுக்கிறேன். இப்ப இருக்கிற பொண்டாட்டியும் இறந்துருமில்ல. இதப்ப கழட்டி விடுவேன்னு எனக்கே தெரியல. அண்ணா, நீ பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணுவாங்கிறது எனக்கு தெரியும். ஆனா 10 பொண்ணுங்களை எப்படின்னா கரெக்ட் பண்ணீங்க? கணக்குக்கு தாண்டா 10, கணக்கு இல்லாம எத்தனை இருக்குன்னு எனக்கே தெரியாதுடா. எல்லாத்துக்கும் காரணம் பேய் நொடியந்தே அந்த சூனியக்காரி கொடுத்த வசிய மருந்துடா, வசிய மருந்து. என்னது, அந்த பொம்பளை சூனியக்காரி பொம்பளையா? நான் பேயின்னு நினைச்சத ஓடி வந்தேன். அந்த பொம்பளை வசிய மருந்து தர பொம்பளையா? அட கூறுகட்ட பயல, வந்ததுல இருந்து அதைத்தாண்டா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். வாடா உள்ள போலாம். அண்ணா, என் காதலியை சேர்த்து வச்சிருக்கீங்களா? ரொம்ப வலியாத, வா காதல சேர்த்து வச்சிடறேன். சரிண்ணா, வாண்ணா போலாம். என்னடா ஏற்கனவே 10 பொண்ணு கரெக்ட் பண்ண, பத்தாதா? பாத்தியாடா சூனியக்காரி கிளம்பி 10ன்னு கரெக்டா சொல்ற பாத்தியா? டேய் என்னடா அங்க காதுக்குள்ள குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ அது நான் இல்ல, இவன் தான். ஐயோ அது நானும் இல்ல, அந்த குட்டிச்சாத்தன் தான் பாம்பு போட்டிருக்கோம். ஐயோ என்ன மாட்ட வரீங்க? அம்மா நான் இல்லம்மா. அடச்சி வாய் மூடுங்கடா எல்லாரும். டேய் வந்த விஷயத்தை மட்டும் சொல்லுங்கடா. எனக்கு எப்படி இந்த பொண்ணுங்களை மயக்கிறதுக்கு வசியம் மருந்து கொடுத்தீங்களோ அதே மாதிரி என் நண்பனுக்கு ஒரு பொண்ணை வசியம் பண்ணி கொடுக்கணும். டேய் சொல்றான் விஷயத்த. ஆமாம்மா,
நான் ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேம்மா. அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு நீங்க தாம்மா உதவி செய்யணும். இந்த அண்ணா மாதிரி கழட்டி விடுற காதலாம என் காதல் புனிதமானது. இது மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, இதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது புனிதமானது. என்னடா சொன்ன பேச்சு முத்தம்? ஏன்னா அடிச்ச? ஏன்டா நாயே, நாய் காதல் பண்றவன். உன் காதல் புனிதமானது, என் காதல் நார்மதாடா. அண்ணா சாரிண்ணா கோவப்படாதண்ணா, எனக்கு ஸ்லிப் ஆயிடுச்சுண்ணா. டேய் கொடுக்கா, என்னோட நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்க சண்டையில வீட்டுல போய் போடுங்கடா. வசியம் இருந்த கொடுங்கம்மா, நாங்க கிளம்புறோம். ஜீ ஜீ டேய் மறந்து புறா, டேய் மறந்து புடிச்சு சுத்தி வாங்க. சுத்தி சுத்தி வருவாளே அவ என்ன சுத்தி வருவாளே, எத்தி எத்தி வருவேனா நான் உன்னை எத்தி வருவேனே. டேய் நாய, ஐயோ அண்ணா ஐயோ அண்ணா ஐயோ அண்ணா ஐயோ. ஏண்டா அந்த அம்மா என்ன சொல்லுச்சு? அந்த அம்மாவை சுத்த சொன்னா நீ என்னடான்னா உன்னையே சுத்திட்டு இருக்கிற. அவ்வளோ போதை உனக்கு பொம்பளை மேல. அப்படியாண்ணே, சரி சுத்தலாண்ணே. ஹோலி பஜே பஜே பஜே. டேய் என்னை சுத்துங்கடா. ஏமா பேய கொஞ்சம் பார்த்து பதமா பக்குவமா பார்த்து கூப்பிடுவோம். போற பார்க்க ஒரு காட்டிட்டு போயிருவாரு. ஏய் காரி முடி போற சமயத்துல என்னடா பேசிட்டு இருக்கிற? கம்மல் இருடா. இந்த வசியமா இருந்த உன் காதல் சாப்பாட்டுல கலந்து கொடுத்து அப்புறம் உன்னையே சுத்தி சுத்தி வருவான். டேய் போகும்போது மறக்காம குட்டி பிசாசுகிட்ட பணத்தை கொடுத்துட்டு போயிருங்க. சரிங்கம்மா, மறுபடியும் வரோம். மாட்டிக்கிச்சே 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 மாட்டிக்கிச்சே. சூப்பர் மேன போல நானும் பறந்து வருவேண்டி. நான் மறந்து கொடுத்து நான் இங்க தூக்கிட்டு போவேண்டி. ஆமா அண்ணே, ஒரு நிமிஷம் இல்ல, தூக்கிட்டு போயிருவியா? அண்ணே அவன் என் காதலின விட்டு வச்சிருந்தேன். டேய் அது உன் காதலிடா. இந்த மருந்தை உனக்கு தான்டா வாங்கியிருக்கிறான். வந்தாடா, சும்மா பாட்டு தானே பாருங்க, கொஞ்சம் ஜாலியா இருக்குங்களா. டேய் நட கிளம்பலாம். சரிண்ணே. ரஞ்சித்தும் பேச்சி முத்துவும் வசிய மருந்தை வாங்கி கொண்டு சந்தோஷத்தோடு நடந்து வருகிறார்கள். வருகிற வழியில் அவர்களது பாலிய சிநேகிதனாகிய சேமை சந்திக்கிறார்கள். டேய் ரஞ்சிதா, டேய் பேச்சி முத்தா, நல்லா இருக்கிறீங்களா? டேய் சேமு, நாங்க நல்லா தான்டா இருக்கோம். நீ தான்டா இப்படி இருக்க. உங்க அப்பன் மாவ பேச்சை கேட்டுக்கிட்டு ஒரே ஒரு புள்ள கல்யாணம் பண்ணி நீ வாழ்ந்துட்டு இருக்க. டேய் வாலிபத்தை அனுபவிக்க தெரியுதாடா உனக்கு? டேய் என்னை பாரு, 10 பொண்ணுங்க, அதுக்கும் மேல கணக்கே இல்லடா. இவனை பாரு, இவனுக்கு புள்ளைய கட் பண்றதுதான் இந்த வசி மருந்து வாங்கிட்டு வரோம். வாழ்க்கைய அனுபவிக்க தெரியலடா. முன்ன மாதிரியா மப்பம் பேச்சை கேட்டுட்டு தெரியுது? அண்ணே இவகிட்ட என்ன பேச்சு? எனக்கு நேரமாச்சுண்ணே. வசியம் வருது, சத்தி இழந்துரும், சீக்கிரம் போலாம். டேய் டேய் தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்ச நேரம் கேளுங்கடா. இந்த பூமியில மனுஷனுடைய அக்கிரமம் பெருகிருச்சு. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவெல்லாம் பொல்லாததா இருக்கிறது. மனுஷனுக்கு முடிவு வரப்போகுது. மரியாதையை ஓடி போயிரு. உங்க ஒப்பம் சுத்துற வீலெல்லாம் இங்கே வந்து எங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உன்னை அடிச்சு கொன்னே ஓடுவேன். டேய் என்னை நீங்க அடிச்சாலும் பரவாயில்ல, எங்க அப்பாவுக்கு கடவுள் சொல்லி இருக்கிறாரு, இந்த உலகத்தை கடவுள் அழிக்க போறாரு. தயவு செஞ்சு நீங்க மனம் திரும்பி இருங்க. ஏண்டா உங்க குடும்பம் மட்டும் பசித்துவாங்க, இப்ப நாங்களாம் அக்கிரமம் பண்றோம்னா அறாங்க. போடா நாய. அண்ணா நேரமானதுனால வசியம் வருது, பவர் போயிருக்குமா? நாய ரணகாலத்துல கிருகிழு கேட்கலடா உனக்கு. வந்து தொலைடா பேச்சு முட்டான். ஐயோ அம்மா, இப்படி என்னைய அடிச்சு போட்டு போயிட்டானுங்களே, உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்குது. கர்த்தாவே, தேவாதி தேவனே,
இப்படி யாருமே நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்களே. இந்த பொண்ணு பேரு வினிசாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை, அதனாலதான் இப்படி புலம்பிக்கிட்டே வருது. என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம் வாங்க. ஐயோ ஐயோ, என் பணமெல்லாம் போச்சு, என் பணமெல்லாம் போச்சு, என்னை நம்ப வச்சு இப்படி ஏமாத்திட்டானே. ஐயோ என் பணமெல்லாம் போச்சு, தூக்கிட்டு போயிட்டேன், என் பணமெல்லாம் போச்சு. நல்லா இருப்பான் அவன் நல்லாவே இருக்க மாட்டான், நாசமா போயிடுவான். என் வயிற்றுச்சு அவனை சும்மாவே விடாது. என் பணத்தை எடுத்துட்டு போனா அவன் உருப்படவே மாட்டான். அண்ணா அவங்க பாருங்க, ஒரு அக்கா அழுதுட்டு வராங்கண்ணா, கத்திக்கிட்டே வராங்கண்ணா. வாங்கண்ணா போய் என்ன பிரச்சனைன்னு விசாரிக்கலாம். ஆமாண்டா, அந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை கூட இருக்குது, வா போய் கேட்கலாம். நல்லாவே இருக்க மாட்டான், நாசமா போயிடுவான். நிறுத்துமா, என்ன பிரச்சனை? ஏய் தம்பி, யாப்பேத்து அங்க பாரு, அந்த அக்காவுக்கு ஏதோ பிரச்சனை போல. நம்ம இங்கிருந்தே என்னன்னு கேட்கலாம். சரிண்ணா, நம்ம இங்கிருந்து என்னன்னு பாப்போம். என்னம்மா, என்ன பிரச்சனை, என்னன்னு சொல்லுமா. என்ன பிரச்சனையாலும் சொல்லுமா, உன் பிரச்சனை தீர்த்து வைக்க கைவச ஆள் இருக்கு என்கிட்ட. அண்ணா அது ஏன்னா கேக்குற? அப்ப சொல்லாத, கிளம்பு. ஏண்டா அந்த பிள்ளைய அழுதுட்டு வந்துட்டு இருக்குது, நீ நக்கல் வேற பண்றியா? நீ சொல்லுமா. அண்ணா ஊர் ஃபுல்லா வட்டிக்கு கொடுத்து நிறைய பணம் சம்பாதிச்சு வச்சிருந்தேன். ஒரு படுபாவி பையன் வந்தான், என் பணத்தை எல்லாம் கொடுக்க சொன்னான். ஒரே நாள்ல அது 5 மடங்கா திருப்பி தரேன்னு சொன்னான். ஆனா அந்த திருட்டு பையன் என் பணத்தை கொண்டுட்டு ஓடியே போயிட்டான், ஆளவே காணும். ஐயோ, அப்படி எவ்வளவு பணம் கொடுத்து ஏமாந்த? அதுவா 20 லட்சம் தந்தேன், அதை 1 கோடியா திருப்பி தரேன்னு சொன்னான். கோடிக்கு ஆசைப்பட்டியல, அதான் பெருக்கோடிக்கு வந்துட்டு. டேய் வாயமுறா, சரியான பார்ட்டி கிடைச்சிருக்கிறான் அவனுக்கு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சூனியக்காரியை கூட்டிட்டு போய் அந்த திருட்டு பையனை கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சு நமக்கு என்ன கிடைக்கும்? ஏண்டா அறிவு கேட்ட பேச்சு முத்தான், கண்டுபிடிச்சு என்ன கிடைக்கும் நமக்கு? இந்த 20 லட்சமும் நமக்கு தான்டா. எப்படி? அந்த திருட்டு பையன் கிடைச்சதும் இந்த பொம்பளைக்கு ஒரு சூனியத்தை வச்சு சொல்லிட்டு நம்ம கம்பெனி நீட்டிட வேண்டியதான். நான் உன் ஐடியாவை வேற லெவலு. என்னண்ணா நீங்களா பேசிட்டு இருக்கீங்க? உனக்காக தான் பேசிட்டு இருக்கேன், அந்த திருடனை கண்டுபிடிக்கிறது பத்தி. கண்டுபிடிச்சிடலாமா? எப்படி நான் அந்த திருடனை கண்டுபிடிப்பீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு சூனியக்காரி இருக்காமா, அவகிட்ட போனோம்னா அந்த திருடன் இருக்கிற இடத்த மை போட்டு கண்டுபிடிச்சிருவான். அப்படியா? அப்படின்னா இப்பவே வாங்கினா போலாம். என் பணத்தையும் வாங்கணும், அந்த திருடனையும் சும்மா விடக்கூடாது. சூனிய வச்சு அவனை கொன்னாலும் பரவாயில்ல, என் பணம் என் கைக்கு வரணும். வாமா வா, சூனிய வச்சு கொல்லதான் போறோம். என்னது? டேய் வாயை மூடுறான். டேய் யாப்பேத்து, வாடா போய் அந்த அக்காவை காப்பாத்தலாம். அவங்க தப்பா சொல்லி தந்துட்டு இருக்காங்கடா. ஆமாண்ணா, இந்த அக்கா போய் நம்ம காப்பாத்தலாம். அக்கா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கக்கா. இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்கக்கா. சூனியக்காரி கிட்டேல நீங்க போகாதீங்கக்கா. டேய் இவன் யாரான்? இவ்வளவு நேரம் போட்ட பிளான்ல கெடுத்துருவான் போல இருக்கு. டேய் யாரா நீங்க 2 பேரும்? எங்க அப்பா பேரு நோவா, அவரோட பசங்க தான் நாங்க. ஓ, சேமோட தம்பிகளா நீங்க? வாங்கடா வாங்க, இப்பதான் ஒன்னு அடி வாங்கிட்டு போனா. அக்கா, உங்களை யார் ஏமாத்தினாங்களோ அவங்கள மன்னிச்சிருங்கக்கா. கடவுள் யாரையும் பழிவாங்க கூடாதுன்னு சொல்லியிருக்காருக்கா. என்னது மன்னிச்சிரவா? அப்ப என் பணம்? அக்கா, நம்ம வாழ்ற இந்த பூமி தண்ணியால் அழிய போகுதுங்கக்கா. யாரெல்லாம் தேவனுக்கு உண்மையா நீதியா வாழ்றாங்களோ அவங்க எல்லாரையும் தேவன் காப்பாத்துவாருக்கா. எங்க அப்பா ஒரு பெரிய கப்பல் செஞ்சுட்டு இருக்காருக்கா. அக்கா, நீங்க என் கூட வந்துருங்கக்கா. எங்க அப்பா செய்யற கப்பலுக்குள்ள நாம போயிடலாம். ஏன்னா வரப்போகிற பெரிய அழிவுல இருந்து நாம காப்பாற்றப்படணும். அட போட, நானே பணத்தை வந்துட்டு கலரிட்டு இருக்கேன். அப்பெல்லாம் அழிவா? பைத்தியக்காரனோட பேசிட்டு இருக்கேன். கரெக்டா சொன்னமா, இவங்க உண்மையிலே பைத்தியக்கார பசங்க தான். பைத்தியங்களை ஊருக்குள்ள விடலாமா? விடக்கூடாது. ஓடுறா அவனை. வாமா போலாம் சூனியக்காரி கிட்ட. சரிங்கண்ணா போலாம். வாங்க போலாம். அண்ணே, எனக்கு ஒரு டவுட்டு. நல்ல விஷயம் இருந்தா சொல்லு. இல்லையாண்ணா, நான் இருக்கிற டென்ஷன்ல அவனுங்களுக்கு கொடுத்த மிதி இப்போ உனக்கு விழுகு. அது ஒண்ணு இல்லைண்ணே, இந்த வசியம் மருந்து லேட் ஆகுறதுனால பவர் போயிடுறதுண்ணே. அடி செருப்பால் நாயே, மூஞ்சிலே முடிச்சிடாது. போறான், நீ வாமா போலாம். தம்பி யாப்பேச்சு, உன்னையும் ரொம்ப அடிச்சிட்டாங்கப்பா. ஆமாண்ணா, ரொம்ப வலிக்குதுண்ணா. வாங்கினா அப்பா கிட்ட போலாம். ஆமாப்பா, இவங்கெல்லாம் நம்ம பேச்சு கேட்க மாட்டேறாங்கப்பா. வாப்பா நம்ம அப்பாட்டே போயிடலாம். கர்த்தாவே, இந்த ஜனங்க நாங்க சொல்றது கேட்க மாட்டேறாங்கப்பா.
இதோ இப்ப பார்த்துட்டு இருக்கீங்களே, இவர் பேரு தான் நோவாங்க. இவருடைய மகன்கள் 3 பேரும் இவர் சொன்ன வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. நோவாவாகிய இவரோ தேவன் தனக்கு கட்டளையிட்ட அந்த பேழையாகிய கப்பலை எப்படியாச்சும் சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடணும்னு சொல்லி வேக வேகமா அந்த வேலைகளை செய்யறதுல கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்கார். வாங்க அப்பாவும் மகன்களும் என்ன பேசிக்கிறாங்க பார்க்கலாம். சேமு, காமு, யாப்பேத்து வந்துட்டீங்களாப்பா? ஏப்பா எவ்வளவு நேரமாச்சு? நான் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்களாப்பா? ஏப்பா என்னாச்சு? எல்லாரும் பேசாம சுகமா இருக்கீங்க? அப்பா, நீங்க சொன்ன எல்லா வேலையும் நாங்க செஞ்சு முடிச்சிட்டோம்ப்பா. அப்பா, நீங்க சொன்ன அந்த கொப்பேர் மரம், ஆணைங்க எல்லாமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன்ப்பா. அப்பா, நானும் நீங்க சொன்ன மாதிரி எல்லா உயிரினங்களிலும் ஜோடி ஜோடியா கொண்டு வந்துட்டப்பா. அப்பா, நானும் நமக்கு தேவையான எல்லா உணவுகளையும் ஆயத்தம் பண்ணிட்டப்பா. ரொம்ப சந்தோஷப்பா. அப்புறம் ஏன் ரொம்ப சுகமா இருக்கீங்கப்பா? அப்பா, ஊருக்குள்ள போயிருந்தோம். ஊர்ல நடக்கிறத பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. பூமி ரொம்ப சீர்கெட்டு போச்சுப்பா. கொடுமையால நிறைஞ்சிருக்குப்பா. மக்கள் எல்லாரும் கெட்டு போயிட்டாங்கப்பா. நாங்க எல்லாருக்கும் போய் தேவனுடைய வார்த்தையை சொன்னோம். ஆனா ஒருத்தர் கூட கேட்காம எங்களை அடிச்சு முடுக்கி விட்டுட்டாங்கப்பா. எங்களை அடிச்சது கூட பெருசா தெரியலப்பா. தேவனோட வார்த்தைய நம்ப மாட்டாங்கப்பா. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமாப்பா, நமக்கு தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதுதான் அந்த பூமியில் நடக்குது. மக்களுக்கு தேவனுடைய சத்தியத்தை சொல்றது நம்ம கடமை. கேட்கிறதோ கேட்காம போறதோ அவங்களுடைய உரிமை. அதனால நீங்க யாரும் சோர்ந்து போகாதீங்கப்பா. நம்ம தொடர்ந்து கர்த்தருக்கு பயந்து நீதியா உண்மையா வாழணும். நம்ம வாழ்ற இந்த பொல்லாத பூமியில தேவன் நம்ம குடும்பத்தை தெரிந்தெடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நடக்க போகிற பெரிய அழிவில் இருந்து காப்பாற்றப்படுவதற்கு கப்பல் செய்கிற இந்த வேலையும் தேவன் நம்மள்கிட்ட தான் கொடுத்திருக்காருப்பா. யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க எல்லாம் இந்த கப்பலுக்குள்ள வந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம்ப்பா. அதனால நீங்க கவலைப்படாம தொடர்ந்து தேவன் மேல விசுவாசமா இருங்கப்பா. சரிங்கப்பா. அப்பா, அம்மாவை எங்க? என்னுடைய மனைவி, தம்பிகளுடைய மனைவி எல்லாரும் எங்க இருக்கிறாங்கப்பா? இதோ எல்லாரும் கப்பலுக்கான ஆயத்த வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கப்பா. உள்ள போய் பாருங்க. சரிங்கப்பா. தேவனே, நீர் சொன்ன வார்த்தைகளை நானும் என் பிள்ளைகளும் இந்த ஜனங்களுக்கு அறிவித்தோம். ஒருவர் மனம் திரும்பவில்லை. இந்த வேலையை முடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை குடும்பமாய் காத்துக்கொள்ளும். ஆமென். இப்படிதாங்க நோவா வாழ்ந்த காலத்துல அந்த ஜனங்கள் எல்லாரும் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் தன்னுடைய இஷ்டப்படி பொல்லாப்பான வழிகளில ஜனங்கள் தன் வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. நோவாவும் அவருடைய பிள்ளைகளும் எத்தனையோ முறை கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து சொல்லியும் செவி கொடுக்கறதுக்கு அந்த ஜனங்களுக்கு மனமே இல்லை. ஆனா நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன் தெரியுமா? நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் வாழ்ந்து வந்தார். அதே போல நோவாவின் மனைவியும் அவருடைய 3 மகன்களும் 3 மருமகள்களும் தேவாதி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். தேவன் நோவாவிடம் சொன்னார், வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போம். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். நோவா அப்படியே செய்தார். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவர் செய்து முடித்தார். இப்பொழுது பேழையும் செய்து முடிக்கப்பட்டது. நோவாவின் குடும்பத்தில் உள்ள 8 பேரும் அந்த பேழைக்குள் பிரவேசித்தார்கள். தேவன் நோவாவிடம் இப்படியாக சொன்னார், இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிகிரகம் பண்ணுவேன். தேவன் சொன்னபடியே
மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகள் திறவுண்டன. நாற்பது நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெரும் மழை பெய்தது. அப்பொழுது பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் மாண்டு போயின. ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிந்த நோவாவும் அவரோடு பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. சில நாட்களுக்கு பிறகு ஆழத்தின் ஊற்றுக்கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைப்பட்டன, வானத்து மழையும் நின்று போயிற்று. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோடு கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோடே வெளியே வரவிடு. அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பழுகி பெருக கடவது என்றார். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றார். இப்படிதாங்க அப்ப இருந்த உலகம் தண்ணியால அழிக்கப்பட்டுச்சு. பிறகு நோவாவாலையும் அவருடைய பிள்ளைகளாலையும் மறுபடியும் ஜனக்கூட்டம் பெருகினாங்க. பேதுரு, இப்படித்தான் நோவாவின் காலத்தில் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நோவா குடும்பத்தினர் 8 பேர் மாத்திரம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காப்பாற்றப்பட்டார்கள். நோவாவின் காலத்திற்கு பின்பு மறுபடியும் ஜனங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பினார்கள். ஆனால் மனிதர்களோ மீண்டும் தங்கள் பொல்லாத வழிகளில் நடக்க ஆரம்பித்தார்கள். ஆகவே மனிதர்களை பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுக்கவே நான் இந்த உலகத்திற்கு வந்தேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். பேதுருவே, நான் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, கொஞ்சம் இப்படி வாங்க. என்ன பேதுருவே, சொல்லுப்பா. ஆண்டவரே, நீங்க இப்படி பேசாதீங்க. நீங்க எங்க ரட்சகர். நீங்க எப்படி சாக முடியும்? இது நடக்காது. இது நடக்கவும் கூடாது. எனக்கு பின்னாக போ சாத்தான். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். நான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான். இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான். எழுந்திருங்கள், போவோம். இயேசு கிறிஸ்து இப்படியாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோடு கூட பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். அவருடைய சீஷன் யூதாஸ் முத்தம் கொடுத்து அவரை காட்டி கொடுத்தான். பொறாமையினால் நிறைந்த அவர்கள் அவர் மேல் கை போட்டு இயேசுவை சிறைபிடித்தார்கள். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். இதோ சிலுவையில் அறையப்படும் காட்சி.
யாரிவரோ யாரிவரோ எனக்காய் சிலுவை சுமந்து செல்லும் யாரிவர் யாராரோ யாரிவரோ யாரிவரோ எனக்காய் சிலுவை சுமந்து செல்லும் யாரிவர் யாராரோ பாவத்தில் அமிழ்ந்து போய் கிடந்தேன் தொடும் பாதகனாக வெற்றிருந்தேன் பாவத்தில் அமிழ்ந்து போய் கிடந்தேன் தொடும் பாதகனாக வெற்றிருந்தேன் என்னை தேடி வந்து ஜீவனை தந்திடும் யாரிவர் என்ன பெறோ என்னை தேடி வந்து ஜீவனை தந்திடும் யாரிவர் என்ன பெறோ யாரிவரோ யாரிவரோ எனக்காய் சிலுவை சுமந்து செல்லும் யாரிவர் யாராரோ சிரசினில் முள்முடியதற்கோ என் சிந்தையின் மீறுதல் தானோ சிரசினில் முள்முடியதற்கோ என் சிந்தையின் மீறுதல் தானோ எனக்காக முதுகில் பாரடி ஏற்றிடும் யாரிவர் எந்த ஊரோ எனக்காக முதுகில் பாரடி ஏற்றிடும் யாரிவர் எந்த ஊரோ யாரிவரோ யாரிவரோ எனக்காய் சிலுவை சுமந்து செல்லும் யாரிவர் யாராரோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக மக்களின் பாவங்களுக்காக தன் உயிரையே கொடுத்து விட்டார். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை அடக்கம் செய்து விட்டார்கள். 3 நாட்களுக்கு பின்பு சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இந்த கல்லறையில் இல்லை.
இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு ஜனங்களை பார்த்து பேசினது. நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் நற்செய்தியை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, மனுஷர்களே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அன்பான ஜனங்களே, எவ்வளவு நேரமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரலாறையும் இயேசு கிறிஸ்து போதித்த போதனைகளையும் இயேசு கிறிஸ்து திரும்ப இரண்டாவதாக இந்த பூமிக்கு எப்பொழுது வரப்போகிறார் என்பதையும் நாடக வடிவில் கண்டு மகிழ்ந்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆலயத்திற்கு வந்திருக்கிற சகோதர சகோதரிகள் ஒருவர் வாழ்த்துங்கள். சந்தோஷத்தை கிறிஸ்துவுக்குள் கொண்டாடுங்கள். ஆமென். பிரியக்கா, இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்ல, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறை பத்தி நல்லா நடிச்சு காமிச்சிட்டாங்க. பியூலாக்கா, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை பத்தின நற்செய்தியை நான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேக்கா. ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகம்க்கா. என்ன சந்தேகம்க்கா? அந்த நாடகத்துல இயேசுவோட சீசன் பேதுரு ஏசப்பாவை பார்த்து, நீங்க ரட்சகர், நீங்க சாகக்கூடாதுன்னு சொன்னது கரெக்ட் தானே? பிரியக்கா, பேதுருக்கு அப்ப புரியல இயேசு கிறிஸ்து நம்மளை ரட்சிக்க வந்த ரட்சகர் தான். ஆனா இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமா தான் மனுக்குலத்துக்கு மீட்பு வரப்போகுதுன்னு அவருக்கு தெரியல. பிரியக்கா, ரத்த சிந்துதல் இல்லாம மனுஷனுக்கு பாவ மன்னிப்பே இல்லக்கா. ஆனா அந்த ரத்தம் பரிசுத்தமுள்ள ரத்தமா இருக்கணும். அதுக்கு தான் கடவுளாகி இயேசு கிறிஸ்து நமக்கு ரத்தம் சிந்தினார். அப்போ இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக மரிச்சுதான் ஆகணும். இப்படித்தான் நம்மளுக்கு ரட்சிப்பு உண்டாகும்னு இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிறகு பேதுருக்கு புரிஞ்சிருச்சுக்கா. இப்போ எனக்கும் புரிஞ்சிருச்சுக்கா. இப்ப என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும்னா நான் என்ன பண்ணணும்க்கா? அது ரொம்ப ஈஸிக்கா. ஒண்ணே ஒண்ணு செய்யுங்க, உங்களுடைய இருதயத்தை ஏசப்பாட்ட ஒப்பு கொடுங்க. நீங்க ஒப்பு கொடுத்த உடனே ஏசப்பா உங்களுடைய இருதயத்துக்குள்ள வந்துடுவாரு. அவர் வந்த உடனே உங்க எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடுவாரு. நான் இப்பவே ஏசப்பா கிட்ட என்னுடைய இருதயத்தை நான் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவே, என் இருதயத்துக்குள்ளே வாரும். இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுக்கா. மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்ற வேத வார்த்தை நடந்துருச்சுக்கா. எனக்கு இன்னொரு கவலையும் இருக்குக்கா. என்னோட பையன் வரணும், ஏசப்பா பிள்ளையா மாறணும். கவலைப்படாதீங்கக்கா. எப்படி நோவா தன் பிள்ளைகளை காப்பாத்தி கப்பலுக்குள்ள கூட்டிட்டு போனாரோ அதே போல ஏசப்பா உங்க பையனையும் காப்பாத்துவார்க்கா. எப்படி நோவா காலத்துல வாழ்ந்த ஜனங்கள் காப்பாற்றப்படுவதற்கு நோவா கப்பலை உருவாக்கினாரோ அதே போலதான் நம்ம வளர காலத்துல நம்மளை காப்பாற்றுவதற்கு ஆலயமாகிய திருச்சபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் இந்த ஆலயமாகிய கப்பலுக்குள்ள பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஆலயத்துக்கு இயேசுதான் தலையா இருக்கிறாருக்கா. நாம் எல்லோரும் அவருடைய சரீரத்தின் உறுப்புகளா இருக்கிறோம். இப்படி இயேசுவின் பிள்ளைகளாய் வாழ்ந்துட்டு இருக்கிற நம்மளதாக்கா ஏசப்பா பரலோகத்திலிருந்து வந்து நம்மளை கூட்டிட்டு போறாரு. கரெக்டா தாக்கா சொன்னீங்க. இப்ப நாடகத்துல பார்த்தோமே, அந்த நோவா காலத்துல ஜனங்கள் எவ்வளவு அக்கிரமம் பண்ணாங்க. அதே மாதிரிதாக்கா நம்ம வாழ்ற இந்த காலத்திலயும் ஜனங்கள் பயங்கரமா பாவம் பண்ணிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்தா ஏசப்பா சொன்ன மாதிரி நம்ம வாழ்ற காலமும் நோவா காலம் மாதிரிதாக்கா இருக்கு. இப்ப புரியுதாக்கா? ஏசப்பா திரும்ப எப்ப வருவாருன்னு கேட்டீங்கல்ல, நம்ம வாழ்ற காலத்துலதாக்கா வர போறாரு. வந்து காணாம போன மனிதர்களாகிய நம்மள அழைச்சிட்டு போய் கண்டுபிடிச்ச சந்தோஷத்தை கொண்டாட போறாரு. அதுக்கப்புறம் தேவன் இந்த பூமிய அக்கினியால அழிக்க போறாரு. யாரோ போன் பண்றாங்களே, புது நம்பரா இருக்கு. ஹலோ. ஐயோ, என்ன சொல்றீங்க? என் பையனுக்கு என்னாச்சு? என்னாச்சுக்கா? என்னாச்சு இப்படி பதறீங்க? ஐயோ, என் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமாக்கா, ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்றாங்க. ஐயோ, அப்படியாக்கா?
பயப்படாதீங்கக்கா, ஏசப்பா கண்டிப்பா உங்க பையனை காப்பாத்திருப்பாரு. வாங்கக்கா போலாம். பிரியாவும் வியூலாவும் மருத்துவமனையை நோக்கி ஓடுகிறார்கள். டாக்டர் டாக்டர், என் பையனுக்கு என்னாச்சு சொல்லுங்க. வாங்கம்மா வாங்க, பயப்படாதீங்கம்மா. அம்மா. வருண், டேய் வருண், உனக்கு எதுவும் ஆகலையேடா? நான் ரொம்ப பயந்துட்டு வருண். ஏம்மா உங்க பேரு பிரியா தானே? நீங்க தானே வரணும்டாம்மா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. உங்க பையனுக்கு எந்த ஆபத்தும் இல்லைம்மா. ஆனா உங்க பையனோட பைக்ல பின்னாடி உட்காந்து வந்த அவனோட ஃப்ரெண்டு தான் ஆக்சிடென்ட்ல ஸ்பாட் அவுட் ஆயிட்டாமா. உங்க பையன் தான் பைக் ஓட்டிட்டு வந்தான். பட் காட் கிரேஸ், உங்க பையன் தப்பிச்சிட்டான். இவனோட நண்பன் தான் பாவம் மரித்து போயிட்டான். என்ன சொல்றீங்க டாக்டர்? இவனோட ஃப்ரெண்டு இறந்து போயிட்டானா? ஆமாம்மா. அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா. நீங்க எவ்வளவோ புத்தி சொன்னீங்கம்மா. ஆனா நான் தான் உங்க பேச்சை கேட்கல. உங்க பேச்சை கேட்காம என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு பைக் எடுத்துட்டு போனேம்மா. நான் எப்படி காப்பாற்றப்படன்னு எனக்கே தெரியலம்மா. யாரோ வந்து என்னை தூக்கி விட்ட மாதிரி இருந்துச்சுமா. அக்கா, நான் அப்பவே சொன்னேன்ல, கண்டிப்பா ஏசப்பா உங்க பையனை காப்பாத்திருப்பாரு. ஏசப்பா தேவதூதன் மூலமா உங்க பையனை காப்பாத்திட்டாரு. ஆமாக்கா, நீங்க அப்பவே என்னை சரிச்சு கூப்பிட்டீங்க. உங்க கூட அப்பவே நான் வந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுக்கா. வருண், இப்போ ஒண்ணு கெட்டு போகலப்பா. நீ இனிமேல் ஏசப்பா பிள்ளையா மாறிடு. அக்கா சரிங்கக்கா, என்னையும் சர்ச்சு கூட்டிட்டு போங்கக்கா. நான் இப்பவே வரேன்க்கா. வருண், நீ மனம் திரும்பினதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஏசப்பா, நான் ஜெபிச்ச ஜெபம் வீணா போகல. இயேசுவே உமக்கு நன்றி. சரிங்கம்மா, உங்க பையனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க. அங்க ஒரு கையெழுத்து போட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போய்க்கலாம். சரிங்க டாக்டர், நாங்க கூட்டிட்டு போறோம். ரொம்ப நன்றி டாக்டர். டாக்டர், நாங்க போயிட்டு வரோம். சரி வாங்க, எல்லோரும் ஆலயத்துக்கு போய் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லலாம். இன்னைக்கு தான் உண்மையான கிறிஸ்துமஸ். ஏன்னா ஏசப்பா யாருடைய உள்ளத்திலெல்லாம் பிறக்கிறாரோ அந்த நாள் எல்லாமே கிறிஸ்துமஸ் தான். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்துமஸ். இவ்வளவு நேரமாய் இந்த தேடி வந்த இயேசு என்ற நாடகத்தை நீங்கள் பொறுமையோடு பார்த்ததற்காக முதலாவது நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாடகத்தில் நீங்கள் பார்த்தது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்னாடி நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நமக்காக ரத்தம் சிந்தும்படி, ஜீவனை கொடுக்கும்படி வந்தார். முதல் முறையாய் வந்தபோது அவர் குழந்தையாக கன்னிப்பெண் மரியாள் வயிற்றில் பிறந்தார். ஆனால் 2000 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம 2025வது ஆண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு முறை இந்த உலகம் தண்ணீரால் அழிக்கப்பட்டது, நோவா காலம் என்று சொல்லி நீங்கள் இந்த நாடகத்தில் பார்த்துருப்பீங்க. அது பல வருடங்களுக்கு 2000 வருஷம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி உண்மையாக இந்த உலகம் பாவத்தால் நிறைந்ததினால், தண்ணீரினால் ஒரு முறை இந்த உலகம் அழிக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுபடியும் ஜனக்கூட்டத்தை பெருக பண்ணினார். ஆனால் ஜனங்கள் மறுபடியும் மனம் திரும்பாமல் பாவம் தான் செய்தாங்க. அப்ப ஆண்டவர் இயேசு ஒரு முடிவு செய்தார், என் ஜனத்தை நான் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காய். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனுடைய பாவத்திலிருந்து மனுஷனை காப்பாற்றி விடுதலை செய்யணும், அவங்களை எப்படியாச்சும் அவரோட நம்மளை வாழ வைக்கணுன்றதுக்காண்டி ஏசப்பா வந்தார். இப்போ ஏசப்பா நமக்காக அடிக்கப்பட்ட ரத்தம் சுத்தி ஜீவனை கொடுத்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இப்போ பரலோகம் போயிட்டார். நீங்க பார்த்தீங்க, இயேசு நமக்காக சிலுவை சுமந்தது எதுக்காகனா, என்னுடைய பாவத்தையும் உங்களுடைய பாவத்தையும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பாவத்தையும் சிலுவையில தன் முதுகுல சுமந்து வாரினால் அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்து நம்ம பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுவதற்காக இயேசு தன்னை கொடுத்தார், தன் ஜீவனை கொடுத்தார். ஆனா இயேசு மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இப்ப மறுபடியும் வரப்போறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. எப்படி 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு பிறந்தது உண்மையோ அதே போல மறுபடியும் இயேசு வரப்போகிறதும் உண்மை. இந்த வானத்தின் மத்தியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். நம்ம நாட்டுக்கல் பாளைய கிராம மக்களாகிய நம்மளை ஆண்டவர் இயேசு ரொம்ப நேசிக்கிறார். அவர் தேடி வந்திருக்கிறார். உங்களுக்கெல்லாம் இந்த நற்செய்தியை அறிவிக்கிறார். சீக்கிரம் ஏசப்பா வரப்போகிறார். நம்ம எல்லாரையும் அவருடைய பிள்ளைகளாக வாழ வைக்கும்படி இந்த பாவமான உலகத்திலிருந்து நம்மளை காப்பாற்றி ஒரு நித்தியமான உலகத்திற்கு, அழிவில்லாத ஒரு உலகத்துக்கு, ஒரு வியாதி இல்லாத ஒரு உலகத்துக்கு ஆண்டவர் இயேசுவோடு எப்பொழுதும் உயிரோடு வாழும்படி, நம்மளை அவரோடு வாழும்படி, அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை, நித்திய வாழ்க்கையை தர்றதுக்காக
மீண்டும் வரப்போகிறார். அப்ப இந்த சரீரமெல்லாம் இருக்காது. மறுபடியும் ஆண்டவர் புதிய சரீரத்தை கொடுக்க போறார். அந்த சரீரத்துக்கு மரணம் இருக்காது, வியாதி இருக்காது. யாரெல்லாம் இயேசுவே என் இருதயத்துல வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்டோம்னா ஆண்டவர் இயேசு நம்ம இருதயத்துக்குள்ள வந்துருவாரு. நம்ம செய்த எல்லா பாவங்களும் அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கும். ஆண்டவர் இயேசுவை ஏத்துக்கிட்டோம்னா, இருதயத்துக்குள்ள அவர் வந்துட்டாருன்னா, எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் அது மன்னிக்கப்படும். ஏன்னா இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஆகையால ஆண்டவருடைய வார்த்தையின்படி இந்த நாள்ல உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய நல்ல செய்தி, இயேசு மீண்டும் வருகிறார். அப்பொழுது நம்ம எல்லாரையும் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி அவரோடு கூட நம்மளை வாழ வைக்க அழைத்து செல்வார். ஆகையால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.